Hello everyone, welcome to Yellowgreys. இந்த particular sessionல நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை எப்படி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதுக்கான என்னென்ன வேஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ஃபாலோ பண்ணுறது அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு லெட்ஸே வந்து நான் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுறேன். அந்த ஆட்டோமேஷன் வந்துட்டு எக்ஸல் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்ஏபி வந்து அப்ளிகேஷன் இன்வால்வ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு இமெயில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறது. ஸோ ஆப்வியஸாக வந்து அவுட்லுக் இன்வால்வ் ஆகுது. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 or 4 பார்ட் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸல் இன்வால்வ் ஆகுது, எஸ்ஏபி இன்வால்வ் ஆகுது, அண்ட் யூஐ சம் வெப்சைட் இன்ட்ராக்ஷனும் வந்துட்டு நடக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம இமெயில் கம்யூனிகேஷனும் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து நார்மலாக டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ஸோ அவங்க வந்து டைரெக்டாக போவாங்க சீக்வன்ஸில் வந்துட்டு நியூ சீக்வன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. லெட்ஸே வந்துட்டு நான் ஒரு எக்ஸல் வந்து ஃபஸ்ட் வந்து எக்ஸல் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸல் வந்து ஆல்ரெடி நான் வந்து எம்ப்ளாயி போனஸ் கால்குலேஷன் வச்சுருக்கேன். ஸோ அஸ்யூம் தட் இட்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸல். அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன க்ரியேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸே வந்து எம்ப்ளாய் மேனிப்புலேஷன் அப்படின்னு போடணும். எம்ப்ளாய் டேட்டா மேனிப்புலேஷன் ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். எம்ப்ளாய் டேட்டா மேனிப்புலேஷன் ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் வந்து இந்த சீக்வன்ஸில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி, ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டியை வந்துட்டு நான் ஆக்ஷனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகெயின் வந்து நான் வந்து ஒரு நியூக்கு போகிறேன், இன்னொரு சீக்வன்ஸு. ஸோ அதில் வந்து எம்ப்ளாய் வி லுக்கப் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாய் வி லுக்கப் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாடியூலர் சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் நான் எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வி லுக்கப்லாம் போடுறேன். ஸோ எக்ஸல் பார்ட்டு முடிஞ்சது. அடுத்தது நான் வந்து எஸ்ஏபி போகிறேன். ஸோ எஸ்ஏபி வந்துட்டு இன்வால்வ் ஆகுது. அப்போ நான் எஸ்ஏபியில் வந்துட்டு லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எஸ்ஏபியில் வந்து எஸ்ஏபி வந்து லாகின் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதில் எஸ்ஏபி லாகின் பண்ணதுக்கப்புறம், அதாவது அந்த சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான ஆக்டிவிட்டிலாம் வந்து நான் ப்ளேஸ் பண்ணி அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ அகெயின் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எஸ்ஏபியில் வந்துட்டு டேட்டா வந்து ஏதோ ஒரு சம்திங் டேட்டா வந்து புல் பண்ணுறேன். ஓகேங்களா, டேட்டா புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஓகே ஃபைன், இந்த எஸ்ஏபி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சீக்வன்ஸில் வந்துட்டு அடுத்தது வந்துட்டு எனக்கு யூஐ வந்து இன்வால்வ் ஆகுது. இப்போ லெட்ஸே வந்து ஒரு வெப்சைட்டோட வந்து நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன் இந்த ப்ராஜெக்ட்லேயே அப்படின்னா, அமேசான் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இப்போ அமேசான் லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் நிறைய சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, சீக்வன்ஸ் எப்படி பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்றது தெரியும். ஸோ எஸ் லெட்ஸே அமேசானில் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு அந்தந்த ஒவ்வொரு பர்டிகுலர் சீக்வன்ஸில் நிறைய ஆக்டிவிட்டி வந்து ப்ளேஸ் பண்ணுவீங்க. அதுக்கான சொல்யூஷன், அதாவது ரிசல்ட்டை வந்துட்டு என்ன உங்களுடைய ப்ராசஸோ அதுக்கான சொல்யூஷனும் கொண்டு வருவீங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு லெட்ஸே வந்துட்டு ஃபைனலாக வந்து ஒரு இமெயிலும் வச்சுப்போம். அப்போ தான் ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் அதை மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து சென்ட், ஓகேங்களா, சென்ட் இமெயில் சென்ட் ஆர் எக்ஸப்ஷன் போட்டுக்கலாம். ஸோ எக்ஸப்ஷன் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ அதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸு, லெட்ஸ் கிரியேட் அனதர் சீக்வன்ஸ், சென்ட் இமெயில் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ இவ்வளோ சீக்வன்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பேனலில் ஸோ எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். பட் இது எல்லாமே வந்துட்டு என்னென்னா, அமேசான் டேட்டா, அமேசான் லாகின், எம்ப்ளாய் வி லுக்கப், எம்ப்ளாய் டேட்டா மேனிப்புலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்து இருக்குது. ஸோ இது கரெக்டான அப்ரோச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இது கரெக்டான அப்ரோச் கிடையாது. ஸோ நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம்னா, இந்த அதாவது நான் வந்து ஒரு பிளாக்காக பிரிக்கணும். என்னுடைய சீக்வன்ஸை பிளாக்காக பிரித்து நான் ஒரு ஃபோல்டரில் மெயின்டைன் பண்ணணும். லெட்ஸே வந்துட்டு இந்த UiPath Yellowgreys இது வந்து ப்ராஜெக்ட் நேமு. ஸோ இட் மைட் பி ஏபி இன்வாய்ஸிங் ஆர் ஐடி சர்வர் மானிட்டர், இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ இப்போ வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஃபோல்டர், ஃபைல், சீக்வன்ஸ். ஸோ நான் வந்து ஃபோல்டர் கிளிக் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸல் வந்து ஹேண்டில் பண்ணலையே. ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, HR
எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எக்ஸல் ரிலேட்டடான சீக்வன்ஸ்லாம் நான் இதில் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா எக்ஸலில் வந்து எம்ப்ளாய் VLOOKUP வந்துட்டு நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ஃபோல்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ போனஸ் கால்குலேஷனும் இட்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபோல்டர் ரிலேட்டட். அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ப்ளாய் டேட்டா அமேசான் ஓகே எம்ப்ளாய் டேட்டா மேனிப்புலேஷன் இதையும் நான் வந்து இங்கே மூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு UI ஆட்டோமேஷன் இல்லையா. ஸோ நான் வந்து என்ன சொல்லலாம், ஸோ யூஐன்னு வச்சுக்கலாம், UI ஒர்க் ஃப்ளோன்னு வச்சுப்போம். ஸோ அகெயின் வந்துட்டு ரைட் கிளியர், தென் கிளிக் ஆன் ஃபோல்டர். இது வந்து UI let's say UI workflow அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே UI workflow. ஸோ இப்போ வந்துட்டு இதில் அமேசான் கண்டிப்பாக UI அண்ட் அமேசான் லாகின் UI, தென் வந்துட்டு SAP வந்து இன்வால்வ் ஆகுது இல்லையா, SAP இன்வால்வ் ஆகுறதுனால ஸோ ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் SAP ஆக்டிவிட்டி வச்சுக்கலாம், இல்லை SAP ஒர்க் ஃப்ளோ. ஓகே SAP workflow. Then click on OK. Then drag and drop all SAP related activity into this folder. Okay. Then email notification. So நான் வந்து என்ன பண்றேன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் போயிட்டு ஜஸ்ட் email activities or email notification அந்த மாதிரி நான் வந்து வைக்கிறேன். notification email notification ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ drag and drop all email related activities, I mean sequence here. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை பார்க்குறதுக்கே உங்களுக்கு வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்துட்டு இது எல்லாமே ஹைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஹைட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டு அவுட் சைடு வந்து சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணோம்னா ஸோ எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீலை கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் மெத்தடில் இந்த மெயின் இருக்கு இல்லையா, அந்த மெயினில் தான் நம்ம வந்து எல்லா சீக்வன்ஸுமே நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுவோம். லெட்ஸே வந்து இப்போ ஹெச்ஆரில் வந்துட்டு எம்ப்ளாய் போனஸ் கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு ரன் ஆகணும், ஃபாலோட் பை வந்து மேனிப்புலேஷன் ரன் ஆகணும், அதுக்கப்புறம் VLOOKUP ரன் ஆகணும், அடுத்தது வந்துட்டு SAP வந்து ரன் ஆகணும், SAPயில் வந்து லாகின் ரன் ஆகணும், அண்ட் இங்கே வந்து SAP டேட்டா புல் ரன் ஆகணும் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இப்போ இங்கே இருக்கிறது தெரியும், இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதும் தெரியும். ஸோ இன்னும் வந்து எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் ஸோ இந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஆர்டராக ஓகேங்களா இந்த HRXL ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் செப்பரேட் பண்ணிட்டீங்க. ஓகே ஈவன் வந்து இதை இன்னும் ஆர்டராக வந்துட்டு நீங்கள் ஷோகேஸ் பண்ணால் ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே இதுக்கப்புறம் இதை வந்து கால் பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் இதை கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். லெட்ஸே நான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் இதில் எம்ப்ளாய் போனஸ் கால்குலேஷன் வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இது பண்ணியிருக்கிறதுனால ரீநேம் பண்ணுறேன். ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக நான் 1_ அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து எம்ப்ளாய் டேட்டா மேனிப்புலேஷன் வந்துட்டு எனக்கு செகண்டாக வந்து நான் இன்வோக் பண்ணியிருக்கேன். ஏன்னா ப்ராசஸோட ஆர்டர் அதுதான், ஏன்னா இதுக்கப்புறம் இதுதான் ரன் ஆகணும் அப்படின்றது வந்து ப்ராசஸோட ஆர்டர். ஸோ அதனால் வந்து நான் இதை வந்து ரீநேம் பண்ணுறேன் லைக் தேர்ட். ஓகே தென் இதில் வந்துட்டு நான் வந்து SAPயில் வந்துட்டு இது வந்து நான் 4th வந்து கொடுக்குறேன். ஏன்னா லாகின்ன்றது வந்து ஃபஸ்ட்டு நடக்கும். ஸோ 4th வந்துட்டு கொடுக்குறேன். ஸோ இப்படி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கும் போது நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு இந்த ஆர்டரில் தான் வந்து ப்ராசஸை வந்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பேனில் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ப்ராசஸை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே ஸோ HR இந்த இதில் ஆர்டரில் போயிருக்காங்க, ஃபஸ்ட்டு போனஸ் கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது வந்து ஒரு எம்ப்ளாயி டேட்டா மேனிப்புலேஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு சம் கால்குலேஷன்ஸ் நடக்குது, அந்த VLOOKUP வந்து நடக்குது, SAP லாகின் பண்ணுறாங்க. ஸோ தென் SAP வந்து டேட்டா வந்து ஏதோ சம் டேட்டா வந்து புல் பண்ணுறாங்க. தென் ஃபாலோட் பை இந்த அமேசான் வந்துட்டு இப்போ நான் வந்து இது வந்து 6th நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 6. Okay, then click on OK. Then followed by இது வந்து 7th வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. This is 7th. ஓகே ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்டை நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ வந்து ப்ராப்பரான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸோ அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுக்கக்கூடாது. ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர்
அந்த பர்டிகுலர் ப்ராசஸ்ஸை அந்த ப்ராசஸ் எப்படி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க, அந்த பர்டிகுலர் சீக்வன்ஸை எதை பற்றி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இட் ஷுட் பி பிஸ்னஸ் மீனிங்ஃபுல் நேமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்லேயே வந்துட்டு நான் ஒரு சில டாக்குமெண்டேஷனை வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன். அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராசஸை நான் சில ஏதாவது ஹிண்ட்டு டாக்குமெண்டேஷன் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து டாக்குமெண்டேஷனுக்கு மட்டும் ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்குமெண்டேஷன் மட்டும் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பிடிஎஃப் ஏதாவது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தர் வந்துட்டு யாராவது வந்து ஃபியூச்சரில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோல்டர் ஒரு ப்ராஜெக்டை எப்படி வந்து ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, ஸோ எப்படி வந்து சீக்வன்ஸ்லாம் ஆர்டராக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி அதை வந்து எப்படி பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸோட பார்ப்போம். தேங்க்யூ.